இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் உள்ள ஸ்லோன் பார்டர் இது. பாவம்னு சொல்லுவாங்க ஒரு ஆண்டைக்கு ரெண்டு அந்த பாவத்துக்கு இது வந்து 8 பாவம். நாங்க எந்த தாவல வளம் போடுறோம் அப்படிங்கிறதுக்கான எக்கோ சவுண்ட் இருக்கு. இது கன்னியாகுமரி. இந்த பக்கம் சுத்தி இந்த பக்கம் பின்பக்கம் இப்போதெல்லாம் பெரும்பாலும் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதற்கு போனில் மேப் பார்த்து செல்கின்றோம். சில சமயங்களில் செல்லும் இடத்திற்கு அந்த மேப்பால் கூட சரியாக வழிகாட்ட முடியாமல் திக்கு தெரியாமல் நின்று கொண்டிருந்த அனுபவம் நம்மில் பலருக்கும் இருக்கும். நிலப்பரப்பிலேயே இத்தனை குழப்பங்கள் இருக்கின்றது எனில் பரந்த கடலில் எவ்வளவு குழப்பங்கள் இருக்கும்? அதிலும் மீனவர்கள் எவ்வாறு கடலில் சரியாக திசை அறிந்து பயணித்து மீண்டும் கரைக்கு திரும்புகின்றனர்? எல்லை தாண்டாமல் எப்படி மீன் பிடிக்கின்றனர்? எல்லைகள் இருக்கும் தூரத்தை எவ்வாறு கணக்கிடுகின்றனர் என எப்போதாவது சிந்தித்து பார்த்திருப்போமா? அலைக்கடலுடன் சவால் விட்டு எதிர்த்து மோதி சென்று திரும்பும் சாகசம் நிறைந்த தங்கள் பயணம் குறித்து மீனவர்கள் கூறுகையில், இது வயர்லெஸ். இது வந்து இருக்கிற இந்த 300-400 போட்டுகளும் மொத்தமா இந்த ஒரு சேனல்ல தான் இருக்கும். இந்த 57-225 இது வந்து வளப்போட்டு சேனல். நம்ம தரவுகுளத்தில் உள்ள மொத்த போட்டுகளும் இந்த ஒரு சேனல்ல தான் இருக்கும். யார் எந்த இதுனாலும் இதுல பொதுவா இருப்போம். ஒரு ஆளை கூப்பிட்டு தனியா பேசணும் அப்படின்னா கொஞ்சம் நான் அப்படி இந்த இடத்துல இப்படி ஒட்டி வச்சு பேசிக்கிடுவோம். இது வந்து எல்லா சேனலும் எல்லாருக்கும் இது வந்து எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனா இது வந்து கொஞ்சம் எல்லா மத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணாது. பொதுவா இருக்கிறது இந்த சேனல்ல இருக்கும். அப்படி மாத்தி மாத்தி இதுல பேசிக்கிடுவோம். மொத்தத்துல எல்லாத்தையும் இதுல வந்து பொதுவா இருக்கிற சேனல் தான். எந்த தகவல்னாலும் இதெல்லாம் சொல்லிக்கிடுவோம். மீன்பாடு, யார் யாருக்கு எவ்வளவு மீன் கிடைச்சிருக்காங்க, இது எல்லாமே இதுலதான் பேசிக்கிடுவோம். அப்புறம் இது வந்து ரேடாரு. இது வந்து போட்டோட பொசிஷனு, நாங்க கிடக்குற இடம், அதுக்கப்புறம் மழை இருக்கிற இடம், நீவாடு எல்லாமே இதுல பாத்துக்கிடுவோம். இதுல வந்து தூரமா இருக்கிற கப்பல் வரைக்கும் இதுல நாங்க பாத்துக்கலாம். கப்பல் வரைக்கும் இந்த கப்பல் எந்த இதுக்கு போகுது, ரன்னிங் கப்பலோட ரன்னிங், இப்படி எல்லாமே இதுல பாத்துக்கிடுவோம் நாங்க. இது ஒரு போட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. 8 மைல் தூரத்துல ஓடிக்கிட்டு இருக்காங்க. 6 அடிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம போய் இங்க இருந்து 160 காம்போஸ்ல ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பக்கத்துல இருக்கிற போட்டுகள் அப்படி எல்லாத்தையுமே இதுலயே பாத்துக்கிடுவோம். கப்பல், இலைக்கு போடுற வலை எல்லாத்தையுமே இதுலயே பாத்துக்கிடுவோம். ஆழம், எந்த ஆழத்துல நாங்க வலை வைக்கோம், எந்த ஆழத்துல இருக்கோங்கிறத காட்டுறது தான் இது. இப்ப இது வந்து 7 பாவம்னு சொல்லுவாங்க ஒரு ஆண்டைக்கு ரெண்டு பாவம். அந்த பாவத்துக்கு இது வந்து 8 பாவம். இது 10 பாவம், இது 12 பாவம், 13 பாவம். அப்படி நாங்க எந்த தாவல வலை போடுறோம் அப்படிங்கிறதுக்கான எக்கோ சவுண்ட் இருக்கு. இது வந்து ஆழ்கடல் மீனுக்கு. இது 600 பாவம், 200 பாவம், 1000 பாவம் அப்படி வரும். தூரம்னு பார்த்தோம்னா இப்ப இந்த நம்ம ஊர்ல இருந்து தூரம்னு பார்த்தோம்னா 800 மைல் வரைக்கும் போகும். 800 நாட்டிக்கல் மைல் வரைக்கும் போகும். ஆமா, இந்த இருக்குல்ல, இது வந்து ஸ்லோன் கோடு. இது வந்து பார்டர், இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் உள்ள ஸ்லோன் பார்டர் இது. இந்த பார்டருக்கு உள்ளே தான் தொழில் பார்ப்போம். ஃபுல்லா அந்த இருக்குல்ல, இங்க இருந்து இங்க வரைக்கும் போகலாம். கரெக்டா இந்த சிவப்பு கோடி தான் இந்த ஸ்லோன் பார்டர். இந்த இருக்குல்ல, இந்த பார்டருக்குள்ளேயே தொழில் பார்ப்போம். அப்படி இது சுத்தி எங்கனாலும் போகலாம். இது கன்னியாகுமரி. இந்த பக்கம் சுத்தி இந்த பக்கம் பின்பக்கம் நாகர்கோயில், இந்த பக்கம் எல்லாம் தாண்டி இந்த பக்கம் வரைக்கும் போவோம். இங்க வரைக்கும் போயிடும். இதெல்லாம் 1000. இது வந்து தாவு கம்மி. இந்த பக்கம் எந்த அளவுக்கு தாவுகள் இருக்கோ அதே மாதிரி அந்த பக்கமும் ஆழங்கள் இருக்கும். சுத்தி போவோம். இதெல்லாம் 172 மைல். இப்போ நம்ம இருக்கிற இடத்துல இருந்து 172 மைல் இருக்கு. இங்க இருந்து அப்படியே போய்கிட்டே இருந்தா 200 மைல், 300 மைல் இப்படி போய்கிட்டே இருக்கும். இது அந்த சூறை இது பிடிக்கிறக்காண்டி இந்த இடங்கள் முதல்ல ஆழ்கடல் மீன் எல்லாமே இந்த இடத்துல இங்க வரைக்கும் போவோம். மெயினா எங்களுக்கு இந்த 2 தான் மெயின். இதே இதுல வேற மாடல்ல ஒண்ணு வச்சிருப்பாங்க. எல்லாமே ஆனா ஒரே இதுக்கு தான், ஒரே பொருள் தான். எக்ஸ்ட்ரா ஒண்ணு ஸ்பேர் வைக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. அதை வச்சு அதை கணக்கு பண்ணி இந்த தாவல இந்த மீன் போடும், இந்த காத்து ஓடுது, இந்த நீவாடு ஓடுது, இந்த இடத்துல இப்ப இந்த நேரம் இந்த மீன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படி நினைச்சு யூகமா போடுறதுதான். சேட்டலைட் போன் வச்சிருப்போம். அந்த போன்ல வந்து டவர் பிடிக்காத இடத்துக்கு போனாலும் அங்கிருந்து போன் போட்டு பேசிக்கிடுவோம். போன் போட்டு ஒரு 2 நாளைக்கு ஒரு நேரம் போன் போட்டு காத்து தகவலை சொல்லிக்கிடுவாங்க. இங்கேயும் இப்ப செல்ல எல்லாத்துலயுமே பாத்துக்கிடுவாங்கல்ல. இவங்க எதுனாலும் ஓனர்கள் கரையா இருப்பாங்களோ அவங்கள சொல்லிடுவாங்க. நாங்க கடல் மேல இருந்து ஓனருக்கு போன் போடும்போது அவங்க இப்ப 2 நாள்ல காத்திருக்கு, 3 நாள்ல காத்திருக்கு, இந்த இடங்கள்ல காத்திருக்கு, கொஞ்சம் இங்கிட்டு வாங்க அங்கிட்டு வாங்க, காத்து இல்லாத இடத்தையும் சொல்லுவாங்க. நாங்க அப்படி நவுண்டு போய்க்கிடுவோம். ஆமா, அது ஓரளவு ஒரு 80% தெரியும். இப்ப திடீர்னு வர்ற இது வந்து கண்டுபிடிக்க முடியாது. அது வந்து இப்ப போன்ல இந்த விண்டி ஆப்ல எல்லாம் தெரியும். அதனால அதை வந்து ஒரு 3 நாளைக்கு இப்போ 4 நாளா காத்து ஓடிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் காத்து சொல்லியிருக்காங்க. இப்ப செல்லுல பார்த்தோம்னா நாளையில இருந்து காத்து கம்மியாகும்.
அப்ப எந்த ஏரியாவுல அந்த காத்து கம்மியாகுதோ அதை கணக்கு பண்ணி ஓடிடுவோம். கடல் மழை இருக்கும்போது காத்து இருந்துச்சுன்னா அதை கரையை ஓனருக்கு போன் போட்டு இவங்க சொல்றதுல தான் நாங்க தொழில் பார்க்க முடியும். எங்கேயோ டவர் பிடிக்காத இடத்துல இருந்து டவர் பிடிக்கிறதுக்கே 2 நாள் 3 நாள் ஓடி வரும். அவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அந்த சேட்டலைட் போன்ல பேசிக்கிட்டு